பேராசிரியர் வாமுசை ஆண்டவர் பச்சையப்பர் கல்லூரி. இன்றைக்கு நாம் கலிப்பாவினுடைய சிறப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். கலிப்பா என்பது ஒரு முக்கியமான பாவகை தமிழில். முன்பே சொல்லியிருக்கிறேன். ஞாபகங்கள காரிகையில் காரிகை என்பது அந்த காரிகையாக அதை ஏற்றிருக்கிறாங்க. காரிகை கற்று கவி பாடினும் பேரிகை கொட்டி பிழப்பது நன்றே என்பது ஒரு பழமொழியாக இருந்தால் கூட, அது ஒரு பழமொழி என்று சொன்னால் கூட, இந்த காரிகை என்பது அவ்வளவு இனிமையானது என்பது என்னுடைய கருத்து. நம்ம ஆழ்ந்து படித்தோம் என்றால் அதனுடைய சுவையும் நுட்பமும் இன்பமும் மகிழத்தக்கன என்பது என்னுடைய கருத்து. நண்பர்களே, எப்படி சொல்கிறேன் என்றால், நம்ம சென்ற வகுப்புல உங்களுக்கு சொன்ன கலிப்பா என்பது எப்படி முன்னோர்கள் அதை அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உங்களுக்கு ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, இந்த 4 பாவகையிலுமே சங்க இலக்கியங்கள் பயின்று வந்திருக்கின்றன. வத்துப்பாட்டு என்று சொல்லப்படுகிற நம்முடைய அந்த நீண்ட பாடல் எல்லாமே ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. வெண்பாவினுடைய சில கூறுகள் சங்க இலக்கியத்தில் இருக்கின்றன. அதே போல பரி என்று சொல்லப்படுகிற ஒரு பாவகை பரிபாடல் என்ற ஒரு தொகுப்பாக இருக்கிறது. ஆனால் கலி என்ற அந்த கலிப்பாவினுடைய கலிப்பா, கலித்தொகை என்பது முழுக்க முழுக்க கலிப்பாவால் இயற்றப்பட்ட ஒரு தொகை நூல் கலித்தொகை என்று சொன்னேன். சென்ற வகுப்பிலே கூட உங்களுக்கு நான் சொல்ல, நம்முடைய பண்பாட்டு எழுச்சியில் சொல்லப்படுகிற ஜல்லிக்கட்டு என்று இன்றைக்கு போற்றப்படுகிற ஏறு தழுவுதல் என்ற அந்த மிகப்பெரிய தமிழருடைய வீர பண்பாட்டினை காத்திருக்கிறது கலித்தொகைன்னு சொன்னேன். குறிப்பாக கலித்தொகையிலே முல்லைக்களி என்பது மிக முக்கியமான பகுதி. அந்த பகுதியிலே தான் ஏறு தழுவுதல் தொடர்பான பல அரிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன என்று சொன்னேன். ஏரை தழுவுதல் என்பது அது ஒரு விளையாட்டாகத்தான் நம்முடைய தமிழர்கள் கொண்டாட்டமாக கொண்டாடி இருக்கிறார்கள். அதை விலங்குவதையாக அவர்கள் பார்க்கவில்லை. சங்க காலத்துல ஏறு என்பதும், ஏன் யானை என்பது கூட வீட்டு விலங்கு, அது காட்டு விலங்கு அல்ல, வீட்டு விலங்கு, டொமஸ்டிக் அனிமல். யானை கூட வழக்கி இருக்கிறாங்க. யானை என்பது இன்றைக்கு எப்படி வீட்டுல கோழி, ஆடு, வளர்க்கிறோமோ அதை நீங்க யானையை வளர்த்திருக்காங்க. இன்னைக்கு இதற்கான பல சான்றுகள் சங்க இலக்கியங்கள் இருக்கின்றன. யானை, அதே மாதிரி ஏறு என்பதை தன்னுடைய வீட்டுல இருக்காங்க. புகழ் முடிந்தல்லார்க்கு இல்லை ஏறு போல் பீடு நடைன்றார் திருவள்ளுவர். ஏறு போல் பீடு நடை. அப்ப ஏறு, கொல் ஏறு எப்படி அந்த நடை வீர நடையோடு வரும் என்பதை திருவள்ளுவர் மிக அழகாக சொல்கிறார். ஏறு என்பது கொல் ஏறுதான் எடுத்துக்கலாம். ஏறு போல் பீடு நடைன்றார். அவரும் ஏருக்கு என்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் சொன்னார். கலிப்பாவை இப்படி நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். கலிப்பால கலித்தொகையினுடைய சிறப்புகளை, முல்லைக்கலையில் சில செய்திகளை இன்றைக்கு நான் சொல்ல இருக்கிறேன். அதற்கு முன்பு நம்ம சில கலிப்பா தொடர்பான சில முக்கியமான விடயங்களை உங்களுடன் பகிரலாம் என்று நினைக்கின்றேன். இன்னுமே சொன்ன உங்களுக்கு கலிப்பா என்பது நம்ம சென்ற வகுப்புல உங்களுக்கு சொன்னோம். கலிப்பாவினுடைய உறுப்புகள்லாம் விரிவா பேசியிருக்கோம். வண்ணக ஒத்தாழிசை கலிப்பா தொடர்பான விரிவாக ஒரு பாடலை நாம் உங்களுக்கு நடத்தி இருக்கிறோம். அடுத்து கலிப்பாவினுடைய வகைகள்ல 3 வகையாக பெரும்பிரிவா பிரிக்கிறாங்க சொன்னாங்க உங்களுக்கு. புரியுதுங்களா? அம்போதரங்க ஒத்தாழிசை கலிப்பா பத்தி சொன்னோம். வண்ணக ஒத்தாழிசை கலிப்பா பத்தி சொன்னோம். முதல்ல ஒரு பகுதி என்பது ஒத்தாழிசை கலிப்பா, 2வது வெண்கலிப்பா, 3வது கொச்சக கலிப்பா. இந்த ஒத்தாழிசை கலிப்பா தொடர்பாக நேரிசை ஒத்தாழிசை கலிப்பா, அம்போதரங்க ஒத்தாழிசை கலிப்பா, வண்ணக ஒத்தாழிசை கலிப்பா, அதெல்லாம் உங்களுக்கு விரிவா சொல்லி இருக்கிறேன். இன்றைய வகுப்புல என்ன சொல்ல போறோம்? நான் உங்களுக்கு வெண்கலிப்பா. வெண்கலிப்பா என்பது கலிப்பாவின் உறுப்புகளுள் தரவாகிய முதன்மை உறுப்பை கொண்டு அமைவது வெண்கலிப்பா எனப்படும்.
அதாவது முதல்ல நம்ம சொன்னோம் தரவு, தாழிசை, சுரிதகம், தனிச்சொல், சுரிதகம், அம்போதரங்கம் எல்லாம் பாருங்க. இந்த அமைப்புல வரும். ஆனால் தரவு அப்படியே நீளமா வரும். அதுதான் வெண்கலிப்பான்னு சொல்றது. வெண்கலிப்பா தரவு என்பது அப்படியே பிரிவு இல்லாம அப்படியே வரும். அப்படியே வரிசையா வரும். ஒரு ஆசிரியப்பா போல நீண்டு வரும். அதான் வெண்கலிப்பான்னு பேர். அந்த வெண்கலிப்பாவுடைய பாடல்களும் கலித்தொகையில் இருக்கு. வெண்கலிப்பா பாருங்க, அந்த அந்த வெண்கலிப்பான்னு சொல்லுவாங்க, களிவெண்பான்னு சொல்லுவாங்க. ரெண்டும் பிரிச்சு. வெண்கலிப்பா தான் பின்னாடி களிவெண்பா வந்துட்டு. உங்களுக்கு தெரியும் களிவெண்பா பின்னாடி யாரு பாடினா? குமரகுருபரன் சொல்லப்படுகிற மிகப்பெரிய சான்றோம், மேதை, அறிவுலக மேதை. அவருதான் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் இயற்றியவர், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இயற்றியவர், குமரகுருபருடைய பிரபந்த திரட்டு. அவர் மிக அருமையான புத்தகம். தமிழ்ல அனைத்து இலக்கியத்திலையும் புகுந்து விளையாடுகிறார் குமரகுருபரன். உங்களுக்கு தெரியும் குமரகுருபருடைய வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு தெரியும். எப்படி வந்து ஒரு ஊமையாக இருந்தார். திருச்செந்தூர் முருகனுடைய அருளாளத்தான் அவர் பேச ஆரம்பித்தார் என்பதெல்லாம் வரலாறு. ஆனால் அந்த திருச்செந்தூர் முருகனை பற்றி அவர் இன்றைக்கும் ஆடிய திருச்செந்தூர் கலிவெண்பா என்பது தமிழ் இலக்கியத்தின் வைரமணியாக போட்டது. கலிவெண்பா பாருங்க, கலிப்பா என்பது கலித்தொகையில் மட்டும் இல்ல, குமரகுருபரரும் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குமரகுருபரரும் கலிப்பாவை பாடியிருக்கிறார். கந்தர் கலிவெண்பாவை நீங்க கேளுங்க. நீங்க கந்தர் கலிவெண்பா இசையோட பாடி இருக்கிறாங்க. மிக அற்புதமான பாடல் கலிவெண்பா, குமரகுருபர் இயற்றியது. சாதாரண நாள்ல குமரகுருபரன் இந்துஸ்தானி மொழியை கற்று அவுரங்கசீப் காலத்திலேயே வட இந்தியாவுக்கு சென்று அங்கே காசியிலே சைவ மடம் நிறுவி அங்கு தமிழை பரப்பியவர். பாருங்க எவ்வளவு முடியுது பாருங்க. இன்றைக்கு நினைக்கிறோம் நம்ம அவுரங்கசீப் காலத்திலே போய் அங்க போய் இஸ்லாமியர்கிட்ட பேசி தன்னுடைய திறமையினால் அங்கே தமிழை நிலைநிறுத்திய பெருந்தகை. அவருடைய குமரகுருபருடைய பிரபந்தங்கள் எல்லாமே இலக்கியத்தின் உச்சங்கள். அவர் கந்தர் கலிவெண்பா பாடுகிறார். கலிவெண்பா கலிப்பா பாடுவதற்கு நல்ல புலமை வேண்டும், கற்பனை வளம் வேண்டும். அதை அவர் பாடியிருக்கார் கந்தர் கலிவெண்பா. இந்த வெண்கலிப்பான்னு சொல்லுகிற பார்த்தீங்களா, 3 பகுதி இருக்கு பாருங்க. ஒத்தாழ்சை கலிப்பா, 2ஆம் பகுதி வெண்கலிப்பா, 3வது கொச்ச கலிப்பா. 2வது நான் வெண்கலிப்பா பத்தி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அதுதான் கந்தர் கலிவெண்பாவது குமரகுருபருடைய சிறப்பை சொல்லிட்டு. அந்த கந்தர் கலிவெண்பா என்பது என்று அதே போல இந்த கலித்தொகையில ஒரு அருமையான ஒரு அற்புதமான பாடல் உண்டு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு இந்த பாடலுடைய சிறப்பு தெரியும். அந்த பாடல் எல்லா தமிழாசிரியர்களும் மேற்கோள் காட்டுவாங்க. எங்க ஆசிரியர் எங்களுக்கு மேற்கோள் காட்டினாரு. அந்த பாடல் வெண்கலிப்பாவலானது. தரவு மட்டும்தான் வரும். இல்ல துள்ளலோசை இருக்கும், ஈற்றடி முச்சீரா இருக்கும் வெண்கலிப்பால. அப்புறம் வெண்டலை, இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் விரைவி வரும், செப்பலோசை தழுவி வரும். இப்படிலாம் ஒரு கலிவெண்பா. அந்த வெண்பாவும் கலிப்பாவும் இணைந்து இதெல்லாம் அந்த நிறைய முயற்சிகள் செஞ்சிருக்காங்க நம்முடைய புலவர்கள். இப்போ நம்ம எப்படி ஒரு யாழி என்ற ஒரு சிற்பத்தை உருவாக்குறதுக்கு ஒரு சிற்பி என்ன பண்றான்னா, அவன் நினைக்கிறான்ல, ஒரு சிங்கத்தினுடைய தலையும் ஒரு யானையினுடைய உடலும் அமைத்து ஒரு அமைக்கிறான் பார்த்தீங்களா, கற்பனை யாழி என்பது. அதே போல கலிப்பாவில் இருக்கிற சில செய்திகள் அதே போல நம்முடைய வெண்பா எடுத்து இணைச்சு களி வெண்பாவாக்குறான். இலக்கியத்தினுடைய உச்சம் பொயட்டிக்ஸ் என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய உச்சம். நாம் நினைக்கிறோம் நம்ம அரிஸ்டாட்டில் கூடிய பொயட்டிக்ஸ் மட்டும்தான் பொயட்டிக்ஸ் நினைக்கிறோம். அது கவிதை இயல் ரொம்ப அதை விட மேதமையாக நம் ஆட்கள்லாம் கலித்தொகையை நீங்கள் ஆழ்ந்து கற்று அதை உணர்ந்து வெளி உலகத்திற்கு எடுத்து சொல்ல ஆள் இல்லை என்பதுதான். அப்படி ஒரு ஆழமான ஒரு இலக்கண செறிவும் யாப்பிலக்கண பெருமையும் உடையது தமிழ் என்பதை நாம் மார்தட்டி சொல்லிக்கொள்வோம். அதுல ஒரு வெண்கலிப்பா தொடர்பா ஒரு பாடலை உங்களுக்கு திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த பாடல் உங்களுக்கு தெரியும், ரொம்ப அருமையான பாடல். இந்த பாடல் அந்த வெண்கலிப்பாக்கும் வெண்கலிப்பாக்கும் அன்னக ஒத்தாழ்கலிப்பாக்கும் ஒரு காரிகை சொல்லுவாங்க. என்னன்னா,
அசையடி முன்னர் அராகம் வந்து எல்லா உறுப்பும் உண்டேல் வசையரு வண்ணக ஒத்தாழிசை கழிப்பா வான்தலை தட்டு இசை தனது ஆகியும் வெண்பா இயைந்தும் இன்பால் மொழியாய் இசையொரு சிந்தடியால் இருள் ஆய்விடின் வெண்கலியே. வெண்கலியை பற்றி இந்த காரிகை மிக அழகாக சொல்றாங்க. இந்த காரிகையினுடைய இதுல இந்த வண்ணக ஒத்தாழ்சி கலிப்பா பத்தி நம்ம சொன்ன முதல்ல வெண்கலிப்பா பற்றி உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். இது தன் தலையாலும் துள்ளல் ஓசையாமல் வரும் வெண்கலிப்பா. இந்த பாட்டை படிக்க பாருங்க. இந்த பாட்டுல உங்களுக்கு அப்புறம் பொருளை சொல்றேன். வெண்கலிப்பா அது தரவு மட்டும் அப்படியே வரும். தரவு மட்டும் அப்படியே வரும். சுடர்தொடி கேளாய் தெருவில் நாம் ஆடும் மணல் சிற்றில் காலில் சிதையா அடைச்சிய கோதை பரிந்து வரிப்பந்து கொண்டோடி நோதக்க செய்யும் சிறுபட்டி மேலோர் நாள் அன்னையும் யானும் இருந்தோமா இல்லுள்ளே. சொல்றா, ஒரு நேரத்துல நானும் அன்னையும் தலைவியும் அன்னையும் இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள, இல்லுள்ளே இல்லத்துக்குள்ள இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது காதலன் வருகிறான். எப்படி வர்றான்? அந்த காலத்துல எல்லாம் தமிழ் பண்பாடு, ஒரு வீட்டுல போய் தட்டி தண்ணி கேட்பாங்க, தண்ணி கொடுங்க. திண்ணைனே இருக்கும். இன்னைக்கு திண்ணையில எதுவும் கிடையாது, திண்ணைனே இருக்கும். ஏன்னா இரவுல வழிபோக்குகளுக்கு சாப்பிட்டு போவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் விருந்தோம்பல் காலம். இன்னைக்கு எல்லாம் சென்னை இப்போ நகரங்கள்லாம் நாங்க எதையுமே வைக்கிறது இல்லை, திண்ணையெல்லாம் கிடையாது. யாராவது வந்துருவாங்க, படுத்துருவாங்க, எந்திரி 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 இப்படி விரட்டி விட்டுரும். அப்படி விருந்தோம்பல்ல உயர்ந்து நிக்கிற சென்னை வாசிகள், தலைநகரம், தமிழ் பண்பாட்டின் விலை நகரம் அது. அப்ப அப்படி இருக்குது. ஆனா அன்றைக்கு அப்படி இல்லை. அன்றைக்கு தண்ணி கேட்கிறா, காதலன் தலைவியும் உள்ள இருக்கிற தண்ணி கேட்கிறா. இவன் வெளியே வர்றா. யாரு? அவன் தண்ணி கேட்கும் பொழுது அவன் வெளியே வர்றான். தலைவி வெளியே வர்றா. அவன் குரலை கண்டுபிடிச்சிடுறா, யாரு? தலைவி. இவன் தான் வந்திருக்கான், வேணே தண்ணி கேட்கிறான். அம்மா போல, அம்மா போய் தலைவிட்ட போய், தலைவி நீ போய் தண்ணி குடிச்சுட்டு வாங்க, யாரும் தண்ணி கேட்கறாங்கன்னு சொல்றாங்க. இதுதான் சுடர்தடி கேளாய். ஒரு நாளைக்கு நாம தெருவுல நம்ம ஆடி பாடி சிற்றில்னா இந்த மணல் வீடுகளை கலைத்து விளையாடும் ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்த போது நம்முடைய கூந்தலை பற்றி நம்முடன் விளையாடிய நம்முடைய காதலன் நோதக்க செய்யும் சிறுபட்டி இருக்கிறானே அந்த பையன், மேலோர் நாள் ஒரு நாள் என்ன செய்தான் தெரியுமா அப்படின்னு சொல்றா. அன்னையும் யானும் இருந்தோமா இல்லுள்ளே. அன்னையும் யானும் இல்லத்துக்குள்ள இருக்கிறோம். என்ன பண்றான்? தண்ணி கேட்கிறான். உண்ணு நீர் வேட்டேன் என வந்தார்க்கு, உண்ணு நீர் வேட்டேன், எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு கேட்கிறான். அன்னை அடர் பொற்சிறகத்தால் வாக்கி சுடரிடாய். அன்னை போய் தண்ணி கொடுத்துவான்னு அடற்பொற் சிறகம் இருப்பாங்க. இந்த ஒரு சொம்புல அடற்பொற் சிறகம்ன்றாங்க, சொம்பு பேரு. இன்னைக்கு அழகா பேரு அடற்பொற் சிறகம். அத தண்ணி குடிச்சிட்டு வான்றாங்க. இவன் தண்ணி குடிக்கிற மாதிரி உண்ணி நீர் ஊட்டினே என்றாலும் தண்ணிய வாங்கி குடிக்க வேண்டியதானே, தண்ணிய ஊட்டு அப்படின்றான், கிண்டல் பண்றான். ஏன்னா யானும் தன்னை அறியாது சென்றேன், தண்ணி எனக்கு கொடுன்னா நானும் அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஊட்டுவதற்கு அப்படியே தன்னை அறியாது அப்படியே எப்படி காதலன் பின்னாடி தானே காதலி போவா, அவன் காதலன் கூப்பிடுறான், அவன் போறான் அப்படியே பின்னாடி. காதலன் பின்னாடி காதலி போற மாதிரி நானும் அவன் பின்னாடி போயிட்டேன். என்னை என்ன பண்ணிட்டான், நான் தண்ணிய கொடுக்கும் போது தண்ணி கொடுத்து தானே வாங்கணும் அடற்பு சிறகத்தை, அதை வாங்காம என்னுடைய வலை கையை பற்றினான். வலை கையை பற்றினான். தண்ணிய புடுறான்னா கைய பிடிக்கிறான், வலைகள் அணிந்த கையை பற்றி நலிய தெருமறிஞ்சிட்டு அண்ணா இவனொருவன் செய்தது கான். பாருங்க, ஒரு நாடகம் போல இருக்கு பாருங்க. ஆனா கலிப்பா என்பது ஒரு நாடகத்தன்மையில் அமைந்தது. முழுக்க முழுக்க ஒவ்வொரு கலிப்பாவு பாடல், கலித்தொகையினுடைய பாடலையும் ஒரு நாடகமா போடலாம்.
இவ்வளவு கூறு இருக்குது. அர்த்த சரிதா என்றதும் கண்ணோஜி என்றும் சொல்றமே தவிர அர்த்தர் நாடகங்களை பெருமையா பேசுறோம். ஆனா கலிப்பாவில் இருக்கிற ஒவ்வொரு பாடலுமே ஒரு நாடகம் தான். மத்த விலாச பகத்திடம்னு ஒருத்தர் உடம்பு நாடகம் எழுதிட்டாரு, நம்ம கொண்டாடுறோம். ஆனா நம்முடைய நாடகவியலாளர்கள் எத்தனை கலிப்பாவில் நாடகமாக அரங்கேற்றி உள்ளார்கள். ஏன் தெரியல, அது அரங்கேற்றவில்லை. அப்படி முயற்சிகள் நடந்திருந்தால் வரவேற்கக்கூடியது. இந்த பாடலே பாருங்க. இல்ல செய்தி இல்லைன்னா மத்த எல்லாம் செய்தி இருக்கா? புராண செய்தி தான் இருக்குது மத்த எல்லாத்துலயும். சமூக நாடகங்கள் வருது வேற. ஆனா கலிப்பாவை எல்லாம் இன்னும் அந்த கண் கொண்டு பார்க்கவே இல்லை. நாடக வடிவில்லை, நிகழ்த்து கலையாக அதை எத்தனை பேர் கொண்டு வந்தாங்க என்பது கேள்விக்குறி. இன்னும் அந்த முயற்சிகளை முன்னெடுக்கவில்லை. முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சங்க இலக்கியம் எல்லாவற்றுக்குமான ஒரு களமாக, காலம் கடந்து நிற்கின்ற களமாக இருக்கிறது. அப்ப வலைக்கணும் பட்டு அண்ணாய் இவன் ஒருவன் செய்ததுக்கான பயந்துட்டான். அன்னை அலறி படர்ந்த தன்னையான் உண்ணநீர் விக்கிறேன் என்றேனா, நான் உடனே சத்தம் போட்டேன். சத்தம் போட்ட உடனே எங்க அன்னை ஓடி வந்துட்டா. என்ன செய்யறது? அந்த காலத்துல அன்னை வந்துட்டா என்ன பண்றது? அது அன்னைக்கெல்லாம் அன்னைக்கு அவ்வளவு அப்படி மரியாதை இருந்துச்சு. நம்ம இன்னைக்கெல்லாம் அண்ணனும் நோக்கினால் அப்பனும் நோக்கினார், அண்ணனும் நோக்கினார், அவளும் நோக்கினார், கூடவே அப்பனும் நோக்கினார், அடித்து நொறுக்கினார் ஒரு இடத்துக்கு. அன்றைக்கு அதை ஒரு பண்பாடா கருதிய ஒரு சமூகம் பாக்குறாங்க. பார்த்த பிறகு நடந்த உடனே அந்த வலை முன்கை பற்றி நலிய தெருமர்த்திட்டு அண்ணாய் இவன் ஒருவன் செய்ததுகான் என்றேனா, அன்னை அலறி படர்தர தன்னையான் உண்ணநீர் விக்கிறேன் என்றேனா. உடனே இவன் காதலன் கை பிடிச்சிட்டான். கை பிடிச்ச உடனே அவன் காட்டி கொடுக்க முடியாது. அது ஒரு மற்றபடி எல்லாரையும் கூப்பிட்டு அது ஒரு பிரச்சனைக்குரியதா மாறிடும். அதனால என்ன சொன்னாரா, இல்ல அவன் தண்ணி விக்குன உடனே நான் பயந்துட்டேன், உண்ணநீர் விக்கினேன் என்றாளா. விற்கிறதுனால அவருக்கு ஏதோ ஆயிப்போச்சோ என நான் பயந்து விட்டேன் என்று அவள் தன்னுடைய காதலனை காப்பாற்றுவதற்காக தன் தாயிடம் பொய் கூறுவதாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். தன்மை பாருங்க. தன்னை புறம்பழித்து நீவ மற்றன்னை உடனே தாய் வந்துகிட்டு நீவுரா, அந்த தலைவனை நீவுரா, அவனை கொண்டாடுறா. அவன் உடனே என்ன பண்றான், அந்த தலைவன் அந்த தலைவியை பார்த்து நகை கூட்டம் செய்கிறான், சிரிக்கிறான். கடைக்கண்ணால் கொல்வான் போல் நோக்கி, அந்த கடைக்கண்ல என்னை கொல்வான் போல் நோக்குறான். நோக்கி நகை கூட்டம் ஒரு நகை இல்ல, புன்னகை புதையலாக தலைவிக்கு தன்னுடைய புன்னகை புதையலை அப்படியே காட்டுறான். அதான் சொல்றான் பாருங்க, கடைக்கண்ணால் கொல்வான் போல் நோக்கி. கடைக்கண்ணால் கொல்வான் கொல்லுதல். பார்க்கும் போது என்ன மாதிரி புத்திசாலித்தனமா இருக்கிற தலைவி, நம்ம பண்ணதையும் மறைச்சு நமக்கும் சிறப்பு பண்ற மாதிரி செய்யறாரே தலைவி, இப்பேற்பட்ட தலைவி அவள் அப்படின்னு தலைவன் தலைவியினுடைய அந்த நுட்பத்தை பார்த்து உயர்க்கிறார். அதுதான் கடைக்கண்ணால் கொள்வோன் போல் நோக்கி. இதுதான் புரட்சிக்கவிஞர் பாரதிதாசன் அவருடைய பாடல்கள்ல அவருடைய பழந்தமிழ் இலக்கியத்துடைய செறிவு புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பாடல தெரிக்கும். கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் மைந்தருக்கு மாமலையும் ஓர் கடுகா. கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் மைந்தற்கு மாமலையும் ஓர் கடுகா. காதலியினுடைய ஒரு பார்வை பட்டா போதும், பெரிய மலை கூட, கடைக்கன் பார்வை பட்டால் போதும், பெரிய மாமலை கூட சின்ன கடுகு போல. இது நம்முடைய எல்லாம் இன்றைக்கு கூட சொல்றான்ல, நிமிஷங்கள் எல்லாம் வருஷங்கள் ஆகும்ன்றான்ல. எப்படா கண்பே உன் பார்வை பட்டாது என்றால, வருஷங்கள் எல்லாம் நிமிஷங்கள் ஆகும், நிமிஷங்கள் எல்லாம் வருஷங்கள் ஆகும்.
இப்படி என்றைக்குமே இந்த காதலன் காதலியினுடைய உரையாடல் பாடல் என்பது எப்பவும் இன்றைக்கு வரை அதை இனிமை பயக்கமாகத்தான் இருக்கிறது. அதற்கு ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது, அன்றைக்கும் சரி இன்றைக்கும். அப்ப இந்த பாடல்களே கடைக்கண்ணால் கொள்வார்கள் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகள். அக்கல்வன் மகள், அக்கல்வன் மகள். அவ சிரிக்கிறா, கடைக்கண்ல சிரிக்கிறா. கடைக்கண்ணால் கொள்வார்கள் நோக்கி நகை கூட்டம் செய்தார் கல்வன். கடைக்கல்ல நோக்குறாங்க. எப்படி பாருங்க இந்த பார்வை, இந்த அவ பார்க்கிற பார்வை கொள்வதை போல பார்க்கிறார். சில பேருடைய பார்வையை பார்த்தால் கொல்வது போல இருக்கிறது. கொல்கிறாய், என்னை ஏன் கொல்கிறாய்? கொன்று போகிறாய், நின்று போகவில்லை, என்னை கொன்று போகிறாய். பாடல். இந்த பாடல் மிக அழகாக நம்முடைய களி வெண்பான்னு சொல்லப்படுகிற வெண்களிப்பால் இயற்றப்பட பாடல். பாருங்க, அப்படியே ஒரே தரவா வந்துருக்கு பாத்தீங்கன்னா. இது வெண்டலை தட்டு வெள்ளோசை தழுவி ஒரு பொருள் மேல் வந்தமையால் களிவெண்பா என்று அழைக்கலாம். கடைசி அடி 3 அடி தான் வந்திருக்குது. தொல்காப்பியர் மிக அழகாக ஒரு பொருள் முதலிய வெள்ளடி இயலால் திரிபின்றி வருவது களிவெண்பாட்டே. தொல்காப்பிய பொருளதிகாரத்துல தொல்காப்பியர் களிவெண்பாவுக்கு மிக அழகான இலக்கியத்தை சொல்றார். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரத்தினுடைய செய்யுளியல் முழுக்க பொயட்டிக்ஸ் தான், இலக்கியங்களுக்கான இலக்கணம் தான், மிகப்பெரிய கவிதை இலக்கணம். அந்த பக்கம் நம்ம போகவே இல்லை, அங்கிருந்து வரணும் யாப்புக்கு. தொல்காப்பிய செய்யுளியல் இருந்து யாப்புங்கிற கார்கியோட யாப்பு வரணும். அதுக்கு ஒரு நீண்ட நெடிய ஆழமான பார்வை வரணும். அதான் அதனுடைய செறிவும் புலமையும் நமக்கு புலனாகும். அப்ப ஒரு பொருள் முதலிய பாருங்க, ஒரே பொருள் எடுத்துக்கிட்டாங்க இந்த பாட்டுல. காதலன் காதலி, இதுல பாருங்க, இதுல பாத்திரங்கள் தான். பாத்திரப்படை ஒரு நாடகமா பண்றாங்க. இதுல இந்த ஒரு இன்னைக்கு மாடர்ன் ஒன் ஆக்ட் பிளேஸ்ன்றாங்க, ஓரங்க நாடகம். இது ஒரு ஓரங்க நாடகம் தான். இந்த நாடகத்துல யாரா பாத்திரங்கள்னா தலைவன், தலைவி, வேற யாரு, தாய், தோழி, இப்படிதான். இவங்க எப்படி பேசிக்கிறாங்க, இதத்தான் இந்த பாட்டுல மிக அழகாக ஒரு. அப்ப தரவு என்பது தரவு அடிப்படையில் அப்படியே தரவையே நீட்டிச்சு இந்த வெண் களிப்பாவிகள் சொல்றாங்க. தொல்காப்பியர் சொல்ற ஒரு பொருள் முதலிய ஒரே ஒரு பொருள் தான் இருக்கணும். அதுல போய் நீங்க பலரை குழப்ப கூடாதுல. காதலன் காதலி அவர் எப்படி சந்திச்சாங்க, எப்படி தண்ணி குடிக்கிறது விற்கனா, எப்படி சரி பண்ணா, உடனே பார்த்த உடனே எப்படி சொல்றதுக்கும் ஒரு விக்கிறீங்களா ஒரு தடவுறதுக்கும் உடனே பார்க்கறதுக்கும் அந்த பார்வை எப்படி இந்த காதல் லீலைகள் எப்படி அவங்க 2 பேரும் எப்படி இது பண்றதும் மிக அழகாக நளினமாக விளக்குற ஒரே பொருள் தான். காக்கைப்பாடினியாரோ அதை சொல்றாங்க. வெண்டலை தந்தலை என்றரு தன்மையின் வெண்பா இயலது வெண்களியாகும். சரிங்களா? வெண்களிப்பாக்கு 4 அடியில கூட வரலாம். பாருங்க, அழகிய மனம் கமலும் மாலை புடரியை வருத்த பெண்களின் மலர் போன்ற பெரிய கண்ணாகிய வலையில் பட்டு துன்பமுற்றான் தலைவன். கண்களாலே வலை வீசுறாங்க, அதுல மாட்டிக்கிறாங்க. பாச வலை இல்ல, கண்களால் வலை. இவர் சொன்னாரு, யாரு, கவிக்கு அப்துல் ரஹ்மான் ரொம்ப அழகா சொல்லுவாரு, என்னை கண்டதும் கவிழும் உன் இமைகள் மீன் வலையா கொசு வலையா. எப்படி பாருங்க, அற்புதமா வலை. அப்ப கண்களால் வலை வீசுறது, இப்படிதான் வலை வீசுறாங்க. அவன் மாலை அணிந்த மலை போன்ற அகன்ற மார்பனை உடையவன். அத்தலைவனின் தனிமை துயரை சிறப்பு மிகுந்த கொடி போன்ற இடை மேம்பட்டு அறிதல் உண்டோ, நுசுப்பு தாங்குமோ. இந்த மாதிரி நிறைய ஒரு அனிச்சப்பூ கால்களையால் சொல்லுவாங்க, நுசுப்பு தாங்குமோ அப்படின்னு திருவள்ளுவர் கேட்பார். அந்த அனிச்சப்பூ இருக்கு பாத்தீங்களா, அந்த பூவினுடைய காம்பை எடுக்காமல் தலைவி காம்போடு தலையிலே சூடிவிட்டால் அந்த காம்பின் எடையை தாங்காமல் இடை துவளுகிறது என திருவள்ளுவர் சொல்கிறார். புரியுதுங்களா? இது காமத்து பல்லவர் குரல்.
அடிச்ச பூ கால்களையா, கால்லாம் அதே மாதிரிதான். இந்த அன்கலிப்பால பாருங்க, ஏர்மலர் நறுங்கோதை எடுத்தளிப்ப இறைச்சித்தன் வார்மலர் தடங்கண்ணார் வலைப்பட்டு வருந்தியல் தார்வரை அகன்மார்வன் தனிமையை அறியும் கொள் சீர்மலி கொடியடை சிறந்து, சீர்மடி கொடியடை சிறந்து என மிக அழகாக இந்த வெண்கலிப்பா என்பது இப்படிதான் இருக்கப்படும் என்ற ஒரு முறையை நம்ம பார்த்தோம். மிக அழகான ஒரு இருக்கு. அடுத்த வகுப்புல நம்ம வந்து அந்த கொச்சக கலிப்பா பற்றி பார்க்கணும். கொச்சக கலிப்பா என்பது எப்படி, அதனுடைய விரிவு எப்படி அப்படின்னு நான் அடக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். அதுக்கு உதாரண இலக்கிய முதலிணைப்பு காரிகையும் படிச்சிடுறேன். நின்று விளங்கு மணிப்புசு பொன்னிறம் ஆறு உறுப்பும் ஒன்றிய வண்ணக ஒத்தாழிசை களி ஓசை குன்றா துன்றிய வாளர் மழையும் துறதொடி ஏர்மலரும் என்றிவை வெண்கலிப்பாவிற்கு இலக்கியம் ஏந்திலை என்றார். என்ன பொருள்? அதுக்கு மிக்க அழகு பொருந்தியவளே, விளங்குகின்ற மணி போன்ற பசும்பொன் என தொடங்கும் பாடல் முதல் தரவு. இந்த பாடல் இருக்குது முதல் தரவு. அந்த உதாரண செயலையும் உங்களுக்கு அதுக்கு ஒரு செயல் கொடுத்திருக்காரு, அதையும் நீங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஆழமா படிக்கணும் மாணவர்கள். பாடல் தரவு முதல் ஆறு உறுப்பும் பொருந்தியது வண்ணக ஒத்தாழிக்கு எடுத்துக்காட்டாகும். துள்ளலோசை குன்றாமல் பொருந்தியிருக்கும் வாளார் மழை சுடர்தொடி ஏர்மலர் தொடங்கும் பாடல்கள் வெண்கலிப்பாவிற்கு இலக்கணம் பொருந்திய பாடல்களாகும். புரியுதுங்களா? அப்ப வெண்கலிப்பாவுக்கு உதாரணத்தை முல்லைக்கலியிலிருந்து எடுக்கிறார். அதே மாதிரி அடுத்த வகுப்புல முல்லைக்கலியிலிருந்து ஆயர்கள் தொடர்பா சொல்லியிருக்கேன். தொடர்ச்சியாக உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த அடிப்படையில் உங்களுக்கு அடுத்த வகுப்புல இந்த முல்லைக்களி இருக்கிற மயங்கிசை கொச்சக கலிப்பா பத்தி உங்களுக்கு சில செய்திகளை சொல்லலாம் நினைக்கின்றேன். மாணவர்கள் ஆர்வமாக அதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டுகிறேன். இந்த கலிப்பா என்பது முதலே சொன்ன மிக அழகான ஒரு இலக்கிய வகைமை. இது தமிழ்ல இருக்கு. தொடர்பான கலி தொகை பாடல்கள் முழுமையும் இருக்கு. நமக்கு கிடைக்காத கிடைச்சதான் தொகுத்து வச்சாங்க. கலித்தொகையை முதல் பதிப்பிச்சவர் நம்முடைய பெருமைக்குரிய ராவ் பகதூர், நம்முடைய தாமோதரம் பிள்ளையவர். கலிப்பாவை 18ஆம் நூற்றாண்டிலே பதிப்பிச்சார். கலித்தொகைக்கு முதல் பதிப்புரை கண்டவர் நம்முடைய தாமோதரம் பிள்ளை அவர்கள். தாமோதரம் என்ற ஒரு நூலே அவர் எழுதியிருக்கார். அதுல அவருடைய எப்படி பதிப்பு நுணுக்கங்களை பற்றி மிக விரிவாக பேசுகிற அந்த நூல்ல தாமோதரம். சென்னை பல்கலைக்கழகத்துக்கு போனீங்கன்னா படிக்கட்டு போகும்போது அவர் படம் இருக்கும். ஏன்னா அங்க முதல் பட்டதாரியாக இருந்தார் சென்னை பல்கலைக்கழகத்தில். இப்படி வந்து ஈழத்திற்கும் தமிழகத்திற்கும் நெருங்கிய ஈழத்து அறிஞர், அப்படி ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஏன் பச்சையப்பன் கல்லூரிக்கும் ஈழத்திற்கும் நிறைய தொடர்பு இருந்திருக்கு. கனகசபை பிள்ளை சொல்லப்படுகிற ஒரு பெரிய ஒரு பெரும் புலவர் இங்க இருந்தவங்க தான். இப்படி ஒரு பல வரலாறுகள் இருக்கின்றன. இதையெல்லாம் மாணவர்களை நீங்கள் கற்று தொய்த்து தமிழை போற்ற வேண்டும் என வேண்டுகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. பேராசிரியர் வாமுசி ஆண்டவர், பச்சையப்பன் கல்லூரி. நன்றி, வணக்கம்.